அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காவிமலா. நான் டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சிற்றிலக்கியங்கள் குறித்த பகுதிகளை. சிற்றிலக்கியங்களில் கலம்பகம், அதாவது நந்தி கலம்பகம் வழி எடுத்துரைக்கப்படும் ஒரு பாடல் செய்திகளை இன்றைய வகுப்பில் நாம் காணலாம். சிற்றிலக்கியங்கள் எனப்படுபவை அறம், பொருள், இன்பம், வீடு பேறு ஆகிய 4 உறுதிப் பொருட்களுள் ஏதேனும் ஒன்று குறைவுபட விளங்குபவை. அவ்வாறெனில் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 உறுதிப் பொருட்களை பற்றி கூறுபவை பேரிலக்கியங்கள் என அறியப்படுகின்றன. தமிழ் இலக்கியங்களில் 96 வகையான சிற்றிலக்கியங்கள் காணப்படுகின்றது. சிற்றிலக்கியத்திற்கு பிரபந்தம் என வடமொழியில் பெயருண்டு. பிரபந்தம் என்னும் சொல்லுக்கு தமிழ் மொழியில் நன்கு கட்டப்பட்டது என்று பொருள். அதாவது பல வகை சொற்களை தேர்ந்தெடுத்து பாடல்கள் இயற்றப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதால் நன்கு கட்டப்பட்டது எனும் பொருளில் சிற்றிலக்கியங்கள் என பெயர் பெறுகின்றன. சிற்றிலக்கியங்களின் காலம் என்று நோக்கும்போது நாயக்கர் காலம் சிற்றிலக்கியங்களின் பொற்காலம் என அறியப்படுகிறது. இறைவன், அரசன், வள்ளல், குரு போன்றோரை பாடுபொருளாக கொண்டு பாடல்கள் இயற்றப்பட்டுள்ளன. பெயர்கள் என்று நோக்கும்போது உலா, தூது, பிள்ளைத்தமிழ், குறவஞ்சி, கலம்பகம், பல்லு, கோவை என பல வகையான சிற்றிலக்கியங்கள் காணப்படுகின்றன. இன்றைய பகுதியில் நாம் காண இருப்பது கலம்பகம். கலம்பகம் களம் கூட்டல் பகம் = கலம்பகம் என பிரிக்கும்போது களம் கூட்டல் பகம் என பிரிக்கப்படுகிறது. 18 உறுப்புகளை உடையது. தெய்வங்களையோ மக்களுள் சிறந்தவரையோ தலைவனாக வைத்து அகம் மற்றும் புறம் சார்ந்த பொருட்பாடுகள் கூற பல்வகை உறுப்புகள், அதாவது கலம்பகத்தில் காணப்படக்கூடிய 18 உறுப்புகளில் ஏதேனும் சில உறுப்புகள் கலந்து பாடப்படுவது மற்றும் பாவினங்கள் இணைய பாடப்படுவது கலம்பகம் ஆகும். கலம்பகம் முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம் ஆகும். நந்திவர்மன் பற்றிய செய்திகளை நந்தி கலம்பகம் வழி அறியலாம். நந்தி கலம்பகம் என்று நோக்கும்போது நந்தி கலம்பகம் இயற்றப்பட்ட காலம் 9ஆம் நூற்றாண்டு. பாடல்களின் எண்ணிக்கை 144. பாட்டுடை தலைவன் பல்லவ மன்னன் தெல்லாறு எறிந்த நந்திவர்மன், அதாவது பல்லவ குலத்தை சார்ந்த பல்லவ மன்னனாகிய தெல்லாறு எறிந்த நந்திவர்மனை பற்றி பாடுபொருளாக கொண்டு முதல் நந்தி கலம்பகம் இயற்றப்பட்டது. அறம் பாடுதல் முறையில் இயற்றப்பட்ட இந்நூலுக்கு ஆசிரியர் இன்னார் என்று தெரியவில்லை. சொற்சுவை மற்றும் பொருட்சுவை நிறைந்த நூலாக இதில் காணப்படுகிறது. இதிலுள்ள ஒவ்வொரு பாடல்களும் இயற்கை சுவை சொட்ட சொட்ட எழுதப்பட்டுள்ளன. பாடல்களை படிக்கும்போது இயற்கையோடு இணைந்த இன்பத்தை நம்மால் உணர முடிகிறது. நந்தி கலம்பகம் நந்திவர்மன் காலம் 9ஆம் நூற்றாண்டு என முன்னரே கண்டோம். நந்திவர்மன் தலைநகரம் காஞ்சியை தலைநகராக கொண்டு இவன் தனது ஆட்சியை செலுத்தி வந்தான். மக்களுக்கு நல்ல முறையில் ஆட்சி வழங்கிய இவன் பிற நாட்டு மன்னர்களுடன் இனிய முறையில் நட்பு கொண்டவனாக விளங்கினான். அதோடு மட்டுமல்லாது தமிழ் மீது அளவாத பற்று கொண்டவனாக விளங்கினான். தமிழுக்காக பாடும் புலவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை வாரி வழங்கியதுடன் அவர்களுடைய வாழ்வு சிறக்கவும் அவன் பலவாறு உதவிகளை புரிந்து வந்தான். இன்றைய பாடலில் நாம் காண இருப்பது 3ஆம் நந்திவர்மனை பற்றிய செய்திகளை. 3ஆம் நந்திவர்மன் தமிழ் மீது அளவாத பற்று கொண்டவனாக விளங்கினான். சிவபக்தி கொண்டவன், வீரம் நிறைந்தவன், தமிழுக்காக உயிர் துறந்தவன். தன்னை நாடி வரும் அன்பர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை வாரி வழங்குவதில் ஒப்பற்றவனாக விளங்கினான். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ் மீது அளவாத பற்று கொண்டவனாக விளங்கிய அவன் அறத்தோடு நின்று ஆட்சியை புரிந்தான். இதனால் இவனுடைய சிறப்புகள் வரலாற்றில் சிறந்த இடத்தை பெற்றுள்ளன. நந்திவர்மனை பற்றிய செய்திகளை நந்தி கலம்பகம் வழி தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய காணொளியில் சிற்றிலக்கியங்கள் என்ன என்றும் அவற்றுள் நந்தி கலம்பகம் குறித்த செய்திகளை கண்டோம். நாளைய வகுப்பில்
அதில் உள்ள பாடல்கள் ஒரு பாடலுக்கான விளக்கத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.